இந்த பிரபஞ்சம் எப்போவுமே நமக்கு ஏதாவது சயின்ஸ் அனுப்பிட்டு தான் இருக்கும். உங்களை கைட் பண்ணுற மாதிரியான சயின்ஸ், உங்களை வழி நடத்துறதுக்கான சயின்ஸ்னு இப்படி அடிக்கடி நமக்கு சயின்ஸ் அனுப்பிட்டு தான் இருக்கும். இது பற்றி டீட்டெயிலாகவும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பார்க்கலனா மறக்காமல் பார்த்துருங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சயின்ஸ் வார்னிங் சயின்ஸ். அதாவது உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்க போகுது, அது நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதிலிருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணவோ இல்லை காப்பாற்றவோ இந்த யூனிவர்ஸ் நினச்சி சில அறிகுறிகளை அனுப்பும். அப்படி எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இந்த பிரபஞ்சம் அனுப்பும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல போகிற அறிகுறிகள்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருந்து நீங்களும் ஏதாவது கெட்டது நடக்க போகிறதுலேருந்து தப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் பிலீவ் யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். இப்போ நீங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை. நீங்க இந்த பாதையில போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்க போறது இல்லை. அது மட்டும் இல்லாம நான் உனக்காக வச்சிருக்கிற பாதை இது இல்லையே அப்படின்னு இந்த யூனிவர்ஸ்க்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் யூனிவர்ஸ் அனுப்பும். ஃபர்ஸ்ட், டிஸப்பியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்பயாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து கிடைக்காம போய், ஆனால் அதுக்கப்புறம் அதை விட சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நல்ல வேலை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணது நல்லதாக போச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகி இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போகுதுன்னா அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதை விட பெட்டரான ஒரு விஷயம் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போது என் லைஃப்லேயே நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 3 ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனல் ரவுண்டில் கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கு நான் ஃபீல் பண்ணது இருக்கே எப்பா, அதை இப்போ நினச்சா கூட எனக்கே சிரிப்பாக இருக்குது, இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோமேனு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் அட்டன் பண்ணி அதை விட பெட்டர் பேக்கேஜ், அதை விட நல்ல கம்பெனிக்கு நான் போனேன். ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை விட பெட்டரான ஒரு விஷயம் நமக்கு காத்துட்டு இருக்கு, இந்த யூனிவர்ஸ் நமக்கு தரும்னு நம்பணும். ரிலேஷன்ஷிப்லேயும் இதே லாஜிக் தான். ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்கள விட பெட்டரான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நீங்கள் எப்போவுமே பெஸ்ட்டான விஷயத்துக்கு டிசர்விங் பர்சன். இந்த யூனிவர்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டான விஷயந்தான் உங்களுக்கு தரும்னு நம்புங்க. ரெண்டாவது, டிலேஸ் அண்ட் ரோட் பிளாக்ஸ். அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமாக பார்த்து கார் சாவியோ இல்லை பைக் சாவியோ காணாமல் போகிறது, கரெக்டாக அந்த டைமில் வேறு ஏதாவது வேலை வருது, இல்லாட்டி அன்னைக்குன்னு பார்த்து நிற்கும் பாருங்கள் டிராஃபிக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு. இது மாதிரிலாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? ஆனால் அந்த டைமில் பயங்கரமாக டென்ஷன் ஆகும், இப்போன்னு பார்த்து இப்படி நடக்கணுமா அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்ல வேலை நம்ம லேட்டாக போனதே நல்லதாக போச்சுன்னு நீங்களே சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்கும். ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதிலிருந்து உங்களை காப்பாற்றி இப்போ போகாத, கொஞ்சம் லேட்டாக போன்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் அந்த மாதிரி தடைகள்லாம் தந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம அந்த டைமில் நமக்கு கோபம் வர்றது இயல்பு தான். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. சரி இன்னைக்கு கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்கிறீங்க. ஆனால் நாளைக்கு உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் வேற ஒரு நாள் ஷெட்யூல் பண்ணுவீங்க. ஆனால் அப்பையும் கேன்சல் ஆகிடும். இது மாதிரி கண்டினியூவாக ஒரு விஷயத்த இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நடக்காமல் பார்த்துக்குதுன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயம் கண்டிப்பாக அவசியமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு இடத்துக்கு நீங்களே லேட்டாக போகாமல் வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால லேட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நம்மளை கெட்டதுலேருந்து காப்பாற்றுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு காமா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. மூணாவது விஷயம், அனிமல்ஸ். நீங்கள் டாக்ஸ் வளர்க்குற ஆட்களாக இருந்தால் தெரியும், உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நடக்க போகுதுன்னா அது நாய்களுக்கு தெரிய வரும். அது உங்களை சுற்றி வரும். நாய் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது அனிமல்ஸ் வளர்த்திங்கனாலும் அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. இப்போது பூனை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு எதுனா நடக்க போகுதுன்னா அதுங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும், அதுங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும். இப்போது பிரபஞ்சத்தால் டைரெக்டாக நம்மகிட்ட வந்து நான் தான் யூனிவர்ஸ் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன்னு அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்ம மேலே இருக்கிற பாசத்தினால இப்படி அறிகுறிகள் மூலமாக நமக்கு உணர்த்தும். இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு இழப்போ இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி நாய் சத்தம் போட்டுட்டே இருந்துச்சு, கத்திட்டே இருந்துச்சுன்ட்டு. அதெல்லாம் இந்த டாக்ஸ் நமக்கு சொல்கிற அறிகுறிகள். ஸோ நீங்கள் வளர்க்குற மிருகங்கள் அன்யூஷுவலாக என்றைக்குமே இல்லாத அளவுக்கு வித்தியாசமாகவோ இல்லை ரொம்ப வியர்டாவோ பிஹேவ் பண்ணிச்சுன்னா அதை கவனிக்க ஆரம்பிங்க. நாலாவது, இன்ட்யூஷன் அண்ட் அன்செட்லிங் கட் ஃபீலிங். ஒரு விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்செட்லிங் கட் ஃபீலிங் வரும். அதாவது ஏதோ ஒன்று சரியில்லையேன்னு. இப்போது ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது.
என்னடா இது, ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம், ஆனா அதுக்கு உண்டான சந்தோஷம் நம்மகிட்ட இல்லையே, ஏதோ ஒன்று தப்பு நடக்குமோ இல்லை நடந்துருமோ அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு எப்போவுமேலாம் வராது. இதுவரை நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ண அனுப்புகிற ஒரு சைனாக பாருங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த யூனிவர்ஸ் நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம பேசுறது நினைக்கிறது எல்லாமே அது கேட்டுட்டு தான் இருக்கும், அதனால தான் நம்ம எண்ணங்களும் சரி வார்த்தைகளும் சரி சரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் நமக்குள்ளே இருந்து நம்மளை எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பாதுகாத்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த அறிகுறிகளை சில சமயம் நம்ம பார்க்காம கண்டுக்காமல் போயிடுவோம். இப்போ எங்கேயாவது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அடிபட்டு இருக்குன்னு வச்சுப்போம். நான் அப்போவே நினச்சேன் போக வேணான்ட்டு, ஆனால் தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த கட் ஃபீலிங்கை அவங்க கண்டுக்காமல் போனதால் சின்னதாக ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண தயக்கமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யோசிங்க, பண்ணலாமா வேணாமா, பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு டிசைட் பண்ணுங்கள். உங்கள் கட் ஃபீலிங் என்றைக்குமே தப்பாக போகாது அப்படின்னு நம்புங்க. அப்படியே உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருந்தால் இப்போ பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி போட முடியுமா அப்படின்னு பாருங்க. நெவர் இக்னோர் யோர் கட் ஃபீலிங்ஸ். 5வது, அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுற நேரத்தில் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அவசரமாக ஒரு பண தேவை இருக்குது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் கஷ்டத்தை தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர ஹெல்ப் கேட்கல. அப்போது எங்கேயோ நீங்கள் சொல்லிட்டு இருந்ததை கேட்டுட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லி வந்து தானாகவே ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க, அதுதான் அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். ரொம்ப தேவையான நேரத்தில் கரெக்டான ஹெல்ப்பை எதிர்பாராத விதமாக எதிர்பாராத மனிதர்கள்கிட்ட இருந்து வரும். இந்த யூனிவர்ஸ் உங்கள் கூட இருக்கிறதால எப்போ எந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், யார் மூலமாக ஹெல்ப் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சு பண்ணும். அப்படி இது மாதிரி டைரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியாட்டினாலும் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனே சாதகமாக மாற்றி அமைக்கிற மாதிரி கூட இந்த யூனிவர்ஸ் பண்ணித்தரும். இது வெறும் லக்கோ இல்லை கோயின்சிடென்ஸோ கிடையாது. அதே மாதிரி இது மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப்பை எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக இது நடத்தியே தரணும்னு நினச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அது யாராலும் தடுக்க முடியாது. ஸோ பிலீவ் திஸ் யூனிவர்ஸ். 6வது, ட்ரீம்ஸ். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்க போகிறத கனவுகள் மூலமாக கூட உணர்த்தும். சில பேருக்கெல்லாம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி கெட்ட கனவுகள் வரும். இது மாதிரி எல்லா கனவுகளும் கெட்டதை தான் குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி கனவுகள் எப்பயாவது தான் வரும். நமக்கு வர பல கனவுகள் மறந்துடுச்சுன்னா ஓகே, அதை அப்படியே விட்டுருங்க. இல்லாட்டி உங்களுக்கு அந்த கனவு அடுத்த நாளும் நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த கனவுனால ஏதோ ஒரு பயம் உங்கள் உள்ளார வருதுன்னா அது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்புகிற அறிகுறியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அசால்ட்டாக எடுத்துக்காமல் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம சொன்ன எல்லா அறிகுறிகளும் ஆல்ரெடி ஏதாவது ஒரு வழியில் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் அது இந்த பிரபஞ்சம் தான் அனுப்புதுன்னு தெரியாமல் நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ வருமுன் காப்போம் மாதிரி அறிகுறிகளை எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லா டைம்லையும் எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் சொல்லாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் இந்த பிரபஞ்சம் எந்த அறிகுறியும் சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.